இதெல்லாம் ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்ப யோசிச்சு யாரோட வாழ்க்கையும் மாற போறதில்லை. நடந்து முடிஞ்சதுதான். இனிமே நடக்க போறத பத்தி தான் யோசிக்கணும். விடு சிந்து, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. டாக்டர், நான் உன்னை கேட்டா நீ கோச்சிக்க மாட்டே? கேளு சிந்து. என் மனசுல பட்டதை நான் அப்படியே கேக்குறேன். எதுவும் தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. அட நீ கேளு. ஒருவேளை அன்னபூர்ணி அத்தைக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையவே இல்லை, அவங்க என்ன கடைசி வரைக்கும் மருமகளா ஏத்துக்கலன்னா உன் முடிவு என்ன? அவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் என் முடிவு. இல்ல, அதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி அத்தை ஸ்னேகாவை உன்னைய கட்டிக்க சொல்லி வற்புறுத்தினானா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லு டாக்டர். அன்னபூர்ணி அத்தை எது சொன்னாலும் நீ மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிதே ஆகணும்னு அவங்க உன்னை வற்புறுத்தினாங்கன்னா உன் முடிவு என்ன? நீ அந்த ஸ்னேகாவை ஏத்துக்குவியா, இல்ல எனக்காக நீ அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவியா? ஏன் டாக்டர், ஏன் யோசிக்கிற? சொல்ல. நீ அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொல்லுவ? அவன் எப்படி சொல்லுவான்? இவன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அன்னபூர்ணி அக்கா சொன்னா அந்த கடவுளே சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அவன் அதை தான் செய்வான். நீ வாடா. காயத்ரி, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? ஆஹா, எனக்கு நல்லா ஆயிருச்சு. சரி, நீ ரெஸ்ட் எடு. இசக்கி, தேங்க்ஸ் இசக்கி. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். அப்படி என்ன பண்ணிட்டேன்னு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாம என் வாமிட்ட கையில வாங்கின. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்ல. அது மட்டும் இல்லாம என்னை இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிட்ட. நீ என்னோட அக்கா மக காயத்ரி. சின்ன வயசுல இருந்து நான் உன்னோடவே வளர்ந்தவன். நான் உன்னை பாத்துக்கலன்னா எப்படி? ஆரம்பத்துல உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரி. செழியனை என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் நல்ல மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஓ, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்? அந்த செலிய உனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும்? அவன் உயிரோட இருந்தா தானே உனக்கு ஹஸ்பண்டா இருப்பான்.